ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஸ்வீட் ரொம்ப பிடிக்கும்னா இந்த பாதுஷாவை ட்ரை பண்ணுங்கள். கோதுமை மாவில் செஞ்சு டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது. 1 கப் கோதுமை மாவு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நெய், 2 ஸ்பூன் தயிர், 1 ஸ்பூன் சுகர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி பிசைஞ்சிக்கோங்க. லைட்டாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு மாதிரியே பிசைஞ்சிக்கோங்க. பாதுஷா ரொம்பவே மைல்டாக டேஸ்டியாக இருந்தது. ஸ்வீட்டு கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு, அது ரெஸ்ட்டில் இருக்கட்டும். ஜீராக்கு 1 கப் சுகருக்கு 1 கப் தண்ணி சேர்த்து கொதிக்கட்டும். ஒரு கம்பி பதத்துக்கு முன்னாடி அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் எடுத்து சப்பாத்தி திரட்டுற மாதிரியே திரட்டிட்டு ஒரு விரல் வச்சு லைட்டாக இப்படி அழுத்தி விட்டுருங்க. இந்த மாதிரி நான் காட்டின மாதிரி பண்ணி வச்சுக்கோங்க. ஜீரா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஏலக்காய் தட்டி போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணியாச்சு. கடாயை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்ச பாதுஷாவெல்லாம் போட்டு பொறுமையாக இந்த பக்கம் அந்த பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் ஜீராவில் ஊற வச்சு எடுத்து சர்வ் பண்ணுங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருந்தது. சாப்பிட்லாம் வாங்க.